அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A செகண்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. செகண்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அந்த வீடியோவும் நம்ம இதில் அப்லோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது நாள் கவுன்சிலிங். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கும். நான் அசிஸ்டண்ட் கேட்டரில் தான் இன்னும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த இது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட், ஸ்டோர் கீப்பர், அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் அசிஸ்டண்ட்டு, இஓ கிரேட் 2, லோயர் டிவிஷன் கிளர்க்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய போகுது. இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 709 வேகன்சி இருந்துச்சு. அதில் 196 ஃபுல்லாகிருச்சு. இன்னும் மீதி இருக்கிறது 513 நடக்குங்க. ஓகேங்களா? ஜென்ரல் ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 196ல் 1 தாங்க ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 195 போஸ்டிங் இன்னும் கிடக்கு. பரவாயில்ல. அடுத்து எக்ஸரிஷ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 57க்கு 57 அப்படியே கிடக்கு. எக்ஸரிஷ்மெண்ட் பிஎஸ்டிஎம்மில் 13க்கு 13 அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் பிளைண்ட்டில் பார்த்திங்கன்னா 14க்கு 14 அப்படியே தான் கிடக்கு. ஆர்த்தோ பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. 9க்கு 9 அப்படியே கிடக்கு. டெஃப்த்து 8, மூல்ட்டா பார்த்திங்கன்னா 6க்கு 6 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜென்ரல் உமனில் பார்த்திங்கன்னா 289க்கு 127 ஃபுல்லாக இருக்குங்க. 162 கிடக்கு. ஓகேங்களா? உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 72க்கு 2 தாங்க ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 70 கிடக்கு. பரவாயில்ல. பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் அங்கே கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்டிடியூ விடோவில் 47க்கு 47 அப்படி தான் கிடக்கு. விடோ பிஎஸ்டிஎம்மில் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளைண்டு, ஆர்த்தோ, டெஃப்த்து இதெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அடுத்து பிசி கேட்டகரி. அதுக்கடுத்து பிசி கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 609 மொத்தம் பிசி ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 609 ஒதுக்கீடு. இதில் 124 முடிஞ்சிச்சு. இன்னும் கிடக்குது 485 இது கிடக்கு, போஸ்டிங் கிடக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 158க்கு 1 தாங்க போயிருக்கு. 157 இது இன்னும் கிடக்கு. அடுத்து எக்ஸரிஷ்மெண்ட் பிஎஸ்டிஎம், பிளைண்டு, ஆர்த்தோ, டெப்த்து, மூல்ட்டா இதெல்லாம் அப்படியே தாங்க கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 252க்கு 58 தாங்க ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 194 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 61க்கு 1 தாங்க ஃபுல்லாக இருக்குது. 60 கிடக்குங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போஸ்டிங் நல்ல போஸ்டிங் கிடக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா பிஎஸ்டிஎம்மை பொறுத்தவரை எல்லாத்துலேயும் ஒன்று தான் ஃபுல்லாக இருக்குது. ஜென்ரல்லே பார்த்தீங்கன்னா 1 தான் ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இது பிசி டெஸ்டிடியூ விடோ பிஎஸ்டிஎம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபுல்லாக ஆகலைங்க. அப்படியே தான் கிடக்கு. பிளைண்டு, ஆர்த்தோ, டெஃப்த்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 464க்கு 79 ஃபுல்லாக இருக்குது. 385 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 126க்கு 126 அப்படியே கிடக்கு. பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க கிடக்கு. என்னான்ட்டே தெரில. அடுத்து எக்ஸரிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸரிஷ்மெண்ட் பிஎஸ்டிஎம்மு, பிளைண்டு, ஆர்த்தோ, டெஃப்த்து, மூல்ட்டா அது பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க கிடக்கு. போஸ்டிங் அப்படியே தான் கிடக்கு. இன்னும் யாரும் வரல இதில். அடுத்து எம்பிசி உமனில் பார்த்திங்கன்னா 181க்கு 36 தாங்க ஃபுல்லாக இருக்குது. 145 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 48க்கு 1 தாங்க ஃபுல்லாக இருக்குன்னு 47 கிடக்கு. பிஎஸ்டிஎம்மை பொறுத்தவரை அப்படியே தாங்க கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல தான் விடோ, ஆர்த்தோ, டெஃப்த்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபுல்லாகலாம் அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து பிசிஎம் முஸ்லீம்ஸ் பார்த்திங்கன்னா 88க்கு 12 ஃபுல்லாக இருக்குது. 76 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 23க்கு 23 அப்படியே கிடக்குங்க. முஸ்லீம் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து எக்ஸரிஷன் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அடுத்து பிசிஎம் முஸ்லீமில் உமன்ஸில் பார்த்திங்கன்னா 31க்கு 3 தாங்க ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 28 கிடக்கு. இந்த முஸ்லீம்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சான்ஸ். மேக்ஸிமம் போஸ்டிங் அப்படியே தான் இருக்குது. அடுத்து உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 9க்கு 9 அப்படியே தான் கிடக்கு. பிஎஸ்டிஎம் யாருமே எடுக்கலை. அதுக்கடுத்து எப்பயும் போல் விடோ பிஎஸ்டிஎம், ஆர்த்தோ இதெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எஸ்சிஏ அருந்ததியர் இதில் பார்த்தீங்கன்னா 60க்கு 4 தாங்க ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 56 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 22க்கு 22 அப்படியே தாங்க கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல் உள்ளதை நீங்களே பார்த்துங்க. அதெல்லாம் எதுவுமே ஃபுல்லாகலை. எஸ்சிஏ உமனில் பார்த்திங்கன்னா 23க்கு 2 தாங்க ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 21 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 9க்கு 9 அப்படியே கிடக்கு. பரவாயில்ல. எஸ்சிஏ கேண்டிடேட் வந்திருக்காங்க. உமன் வந்திருக்காங்க. ஜென்ரல்லையும் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 340க்கு 33 தாங்க ஃபுல்லாக இருக்குது. 307 போஸ்ட் இன்னும் அப்படியே தான் கிடக்கு. எஸ்சியை பொறுத்தவரை எஸ்சிஏ, பிசிஎம்
அதில் பார்த்தீங்கன்னா நல்ல போஸ்டிங் இன்னும் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 95க்கு 95 அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எப்பயும் போல் எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் பிளைண்டு ஆர்த்தோ இதெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 139க்கு 19 தாங்க ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 120 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 36க்கு 36 அப்படியே கிடக்குங்க. நல்ல போஸ்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் உள்ளது நீங்களே பார்த்துங்க, எதுவுமே ஃபுல் ஆகலை. அடுத்து எஸ்டி கேண்டிடேட். எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரலங்க. எஸ்டி கேண்டிடேட் யாருமே அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்டி கேண்டிடேட் அப்படியே தான் கிடக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4686ல் 699 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 3987 வேகன்சி கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரியேட்டு இந்த இது நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்டா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஏன்டா இதில் வந்து செக்ஷன் ஆஃபீஸர்னால எடுத்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 21 போஸ்ட் மொத்தம். இதில் 18 க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் 3 கிடக்கு. அந்த 3 பார்த்தீங்கன்னா இந்த விடோ, பிளைண்டு, ஆர்த்தோ அந்த மாதிரி இதில் கிடக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா. ஓகேங்களா. ஒன்லி பிஏபிஎல் முடித்தவங்க மட்டும்தான் இந்த எடுக்க முடியும். இதுவும் மேக்ஸிமம் வந்து அப்படியே தான் கிடக்கும். ஏன்டா பிஏபிஎல் முடித்தவங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 16க்கு 1 தாங்க க்ளோஸ் ஆகிருக்கு. 15 இது கிடக்கு. ஓகேங்களா. 16க்கு 1 தான், 15 இது கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குரியது 7க்கு 7 அப்படியே தான் கிடக்கு. அதாவது எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் முடித்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா 7க்கு 7 அப்படியே கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபுல் டைம் ரெஜிஸ்டர்டு வார்டன் இது அப்படியே தான் கிடக்கு. அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் அந்த இது வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மெண்ட் அந்த அவங்க தான் எடுக்க முடியும். 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் இது இந்து சமய அறநிலைத்துறை இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஹிந்து மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால் தனியாக போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் க்ளோஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஏண்டா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து 4வது நாள் 5வது நாள் தான் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 219 இருக்குது ஹிந்து ரிலிஜனில். அதில் வந்து 29 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் 190 போஸ்ட் இன்னும் இருக்குது. ஓகேங்களா. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஒவ்வொன்றுது வந்து கொடுக்க முடியல என்னால், ஏண்டா ஒர்க்கில் இருக்கிறதுனால கொடுக்க முடியல. சாயந்தர டயத்தில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா எந்த வேகன்சினா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு போஸ்ட்டு தான். அந்த ஒன்றே எடுத்துட்டாங்க ஃபஸ்ட் நாளே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் வேகன்சி. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இது அசிஸ்டன்ட் கேட்டர் தான். ஓகேங்களா. கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவுத்துறை அந்த இதில் மட்டும் இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். கேட்டகரி வாரியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. கேட்டகரி வாரியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ மட்டும் கடைசியாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நிப்பாட்டி பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 928க்கு 3 தாங்க இருக்குது. 3 தான் எடுத்திருக்காங்க. 925 போஸ்ட் அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. ஏன்டா அசிஸ்டன்ட் கேட்டர் தான் இது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஃபினான்ஸு. அசிஸ்டண்ட்டில் ஃபினான்ஸுன்றது என்னது, எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். இதுவும் அப்படியே தான் கிடக்கும். 18க்கு 2 தான் எடுத்திருக்காங்க. இன்னும் 16 கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே வேறு அவ்வளோதாங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நைட்டு 10-11 மணி வரை நான் இருப்பேன். உங்களுக்கு வந்து நான் வந்து கட்டாயம் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே நன்றி வணக்கம்.